ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 25 தான். அதே மாதிரி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு அடுத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஷாயுவும் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதின்னு இருக்காளா. ஏய் நீ பாத்தியா, நான் 100 கோல்டு பாரை கொடுத்து நான் இந்த கோழியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கோழி இந்த சிட்டில இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கோழியா அப்படின்னு சொன்னா, அப்பனா இதோட ஃபைட் எல்லாமே வேற லெவல் இருக்கும். ஷாயுவும் சொல்றா, நீங்க இன்னமும் அவர் கொடுத்த ஹோம்வொர்க்கை நீங்க பண்ணவே இல்லைல்ல, நீங்க பண்ணலனா அவர் என்னதான் பனிஷ் பண்ணுவாரு, திரும்பவும் நான் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். ஆமா ஆமா அவன் கிடக்குறான், அவன் ரொம்ப அப்படிதான் ஒரு மாதிரி அனுபவிங்கானவன். அவனை பத்தி எல்லாம் நான் எதுக்கு கவலை பண்ணும், இப்போ இந்த கோழியை பத்தி நான் பார்க்கணும். ஏன்னா இந்த கோழியை நான் சண்டை போட விட போறேன். சரி ஏதோ ஒண்ணு நீங்க சீக்கிரமா வர பாருங்க, ஏன்னா நீங்க அதை பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அவங்க திரும்பவும் என்னதான் பனிஷ் பண்ணுவாங்க. அவன் கிடக்குறான், அவன் உன்னை வேற எனக்கு டீச்சரா போட்டு போறான், என்ன பண்றது. ஆனா அதுக்குள்ளேயே வெளியில ஒரு பெல்லும் அடிக்குது. ஆமா எதுக்கு வெளியில பெல் அடிக்குது, அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது ஏதோ ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஏதோ ஒரு கலவரம் ஆயிருக்கு போல. அங்க ஷாயுக்கும் புரியுது. அப்போனா ஜி அங்க போயிட்டானா, எதுக்கு நான் சொல்லியும் அங்க போயிருக்கான். ஆல்ரெடி ஷாங்லி கிட்டயும் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க எந்த விதமான பிரச்சனையிலயும் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு. நான் சொல்லியோ வார்னிங் கொடுத்தா அப்படியே போயிட்டான். ஒரு லாயலான மேன் தான். இன்னொன்னு அவன் சீக்கிரமா சாக போறான். அங்க இவ ஒரு மாதிரி கோவமா இருக்காளா. அவன் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, இங்க ஒரு மாதிரி ஹாரிபிளா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த போனத்தையும் அப்படியே தொங்க விட்டுருக்காங்களா. எல்லாருமே அதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி கொடூரத்தை பண்ணக்கூடாதுப்பா, எதுக்கு இப்படி பண்றாங்க. சைட்லயே ஜியோ வரானா, ஜியை பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க, அட இவன் யாரு, வித்தியாசமா ஏதோ ஒரு தொப்பியை மாட்டிக்கணும், அதுக்கும் மேல மூஞ்சில ஏதோ ஒரு விதமான மாஸ்க் ஒட்டின்னு போறான். இவன் யார், இவன் அவனோட மூஞ்சில இந்த மாதிரி மாஸ்க போட்டுன்னு இருந்தா இவன் கூல் ஆயிடுவானா அப்படின்னு யோசிக்கிறான் போல. இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது அவன் ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி மாஸ்க் வேணும் அப்படின்னு கேட்கறான். ஆனா அங்க இருக்கிற மாஸ்க் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. கடைசியில கீழே ஒரு மாஸ்க் இருக்கு, அதுவும் சுட சுட இருக்கா. அவனோட கையில எடுக்கிறான். யோ யோ நீ என்னையா பண்ற, உன்னோட கையை வெந்து போது தெரியலையா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவனோட மூஞ்சிலே வைக்கிறானா. அந்த மூஞ்சில இருந்து புகையா அப்படியே அந்த மாஸ்க்கும் கீழே விழுது. அவனோட முகத்திலையும் அந்த மாஸ்க்குக்கான அடியாளமும் அப்படியே உருவாகுது. இது போதும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு தொப்பியும் போட்டு அப்படியே ஜி போக ஆரம்பிக்கிறான். இதுதான் நடந்திருக்கு. இப்போ சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற ஆளுங்களும் கேக்குறாங்க, ஹே தம்பி யாரு பண்ணி, என்னை பத்தி நீங்க கேட்காதீங்க. அதுக்கும் மேல நான் வந்தது ஒரே ஒரு ரீசன், அவன் மேல இருக்கிறவன் என்னோட ஃப்ரெண்டு ஷிக்கி. சோ அதனால அவனை கீழே இறக்கி விடுங்க. அவனுக்கு நான் மரியாதைலாம் செஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் போதிக்கணும். உன் கிட்ட ஏதாச்சும் வாரண்ட் இருக்கா டியான் கிட்ட இருந்து. மிஸ்டர் டியான் சொன்ன ஒண்டிதான் நாங்க அதை பண்ணுவோம், என் கிட்ட இல்ல. அப்பனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி எந்த விதமான வாரண்ட்டும் இல்லாம நீ இந்த பாடியை தூக்கின்னு போலாம் ஆசைப்படுறியா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பசங்களா போய் தாக்குங்கடா. இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே அங்க தாக்க போறாங்க. அங்க ஜியும் பயங்கரமா தாக்கி தள்ளுறான். இந்த அளவுங்க பயங்கரமா சுத்து போட்டு ஜியோட உடம்பையும் அப்படியே கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டத்துல ஜியோனோட பவர் யூஸ் பண்ண எல்லாருமே அப்படியே பறந்து போய் விழுறாங்க. அவங்க இன்னமும் அடங்காம நிறைய பேரா ஒன்னா சேர்ந்து தாக்குறாங்களா. ட்ரைபாடையும் யூஸ் பண்றான். ட்ரைபாடை யூஸ் பண்ணிருக்கும் போது திடீர்னு அவன் முன்னாடி யாரோ ஒருத்தங்க நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அது வேற யாருமே இல்ல, நம்ம ஷிக்கி தான். அங்க ஷிக்கியை பார்க்கும் போது அவனுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதனாலேயே அவன் இன்னமும் பயங்கரமா அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஷிக்கி எப்பயுமே லாயலா தான் இருக்கான். அவன் உங்களுக்காக என்ன நல்லா பண்ணிருக்கான், அப்படி இருந்தோம் எதுக்கு அவங்க கொல்லணும். ஏன்னா ஷிக்கி அவனோட லாயலிட்டியை ப்ரூவ் பண்ணும் சொல்லி இந்த கிராண்ட் பினிக்ஸை அவனால முடிஞ்ச அளவுக்கு தாக்கினான். அதுக்கும் மேல அவனோட வாழ்க்கை அது அவங்க அம்மாக்காகவே மொத்தமா அவன் செலவு செஞ்சான். எப்பயுமே இன்னதான் காசை ஏர்ன் பண்ணாலும் அவங்க அம்மாவோட மெடிசனுக்கு எல்லாமே அப்படியே செலவாகும். அவன் இத்தனைக்கும் எல்லாருக்குமே லாயலா இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் கிரேட்ஃபுல்லாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்திருக்கான். ஆனா அப்படி இருந்தோம் நீங்க அவன் லாயலா இல்ல அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் நல்லவா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு லாயலான மேனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அடிச்சு போறான். இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு லாயலான மேனை நீங்க கொண்டு இருக்கீங்க. ஆனா இந்த உலகத்துல லாயலான பர்சன் எப்பயுமே லாயலா இறந்து போக கூடாது. அதுவும் அவன் லாயலா இல்லைன்னு சொல்லி அங்க சைல பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஒரு வகையில இவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் நீ கொஞ்சம் கம்முனு, அவனை பத்தி நீ சப்போர்ட் பண்றன்னு சொல்லி நீ செத்து போயிடாத. மேலையும் இதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. இவன் யூஸ் பண்றது ட்ரைபாட், அந்த டெக்னிக் தான். கண்டிப்பா ஷாங் மேன்ஷன்ல இருந்து வந்தவன் நினைக்கிறேன். இவனோட பேரு கூட ஏதோ ஜீன் நினைக்கிறேன், அவனா தான் இருப்பான். ஆனா நீ நல்லா உத்து பார்த்தனா
ஆனா அவன் சொல்றதும் கரெக்ட் தான். லாயலா இருந்து தானே அவன் எந்த போயிருக்கான். இவனும் ஒரு உண்மையான லாயலான மேன் தான். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சொல்ல வர, மோயுவை நீ எதிர்க்க கூடாது. அவரோட ஆர்டர்ஸை நம்ம எதிர்த்தா அவ்வளவுதான் நம்மளையும் போட்டு தள்ளுவாரு. நம்ம கிட்ட வேற வழி இல்ல. எல்லாருமே அங்க ஆரோஸை ரெடி பண்ணுங்க. அங்க எல்லாருக்குமே புரியுது, ஏய் நீ வந்து அங்கிருந்து போனோம். ஏன்னா அவங்க அந்த வித்தியாசமான ஆரோவை ரெடி பண்றாங்க. அந்த ஆரோஸை தாக்கலன்னு வந்து அதுக்குள்ள அவனோட ட்ரைபாட் அதை யூஸ் பண்றான். என்னதான் அந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணாலும் ஒரு சில ஆரோஸ் அவன் மேல பட ஆரம்பிக்குது. அப்படியே அவனோட உடம்புல ஒவ்வொரு ஏரியாலையும் அது பட்டு பட்டு அப்படியே இறங்கி அங்கேயே விழுந்துடுறான். இவன் இப்படி விழுறதோட இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னமும் கொஞ்சம் எபிசோட் தான், நம்ம இதை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஜி என்ன இறந்து போயிட்டானா அதெல்லாம் நம்மளுக்கு இது கத்த ஒரு எபிசோட்ல தான் தெரியும். இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.